அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோடி பயிற்சி 25 இன்று நிகழ இருக்கிறது. நண்பர்களே, தொடர்ச்சியாக 24 சோடி பயிற்சி வகுப்புகள் இதுவரை நடந்தேறி இருக்கின்றன. இந்த பயிற்சிகளில் நீங்கள் முழுமையாக கலந்து கொண்டு நல்ல முறையில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஒரு மகிழ்ச்சியில் இன்று வெள்ளி நாள் 25வது பயிற்சி நாள். இந்த பயிற்சி நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே நடைபெற்ற பயிற்சிகளைப் போல் இல்லாமல் இன்றைய பயிற்சி ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய புள்ளி எழுத்துக்களுக்கு எவ்வாறெல்லாம் புள்ளி வைக்க முடியும், நம்முடைய மொழி அமைப்பில் புள்ளி எழுத்துக்கள் எங்கெல்லாம் எவ்வளவு நிலைகளில் எல்லாம் அமைந்திருக்கின்றன என்பவற்றையெல்லாம் இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே பயிற்சி பெற்றது போல் இணை எழுத்துக்களை பற்றி தெரிவித்து முதலில் சுவடிகளை, அந்த சுவடிகளில் உள்ள எழுத்துக்களை அடையாளப்படுத்தி முதலில் இணை எழுத்துக்களில் மெல்லின எழுத்துக்களுக்கு வல்லின எழுத்திற்கு முன்னால் வரக்கூடிய மெல்லின எழுத்திற்கு புள்ளி வைத்து படித்து சொற்களை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தோம். இன்று அந்த நிலையும் தாண்டி கூடுதலாக மெய் மயக்க நிலைகளிலும் நம்முடைய மொழிகளில் புள்ளி எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன. அந்த மெய் மயக்க நிலைகளில் எந்தெந்த நிலைகளில் எல்லாம் புள்ளிகள் பெறும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோமானால் ஓலைச்சுவடிகளில் இடம்பெறாத புள்ளி எழுத்துக்களை நாம் முதலில் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு நம்முடைய மொழியில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் புள்ளி எழுத்துக்கள் இடம்பெறும் என்பதை தெரிந்து கொண்டோமானால் இன்னும் எளிதாக ஓலைச்சுவடிகளில் வைக்காத புள்ளிகளுக்கு நாம் புள்ளி வைத்து எழுத முடியும். அந்த நிலையில் இன்றைய பயிற்சி அமைத்துக் கொள்ள இருக்கின்றேன். அந்த நிலையில் இன்றைய பயிற்சிக்கு ஒரு ஏடு நாம் முதலில் எடுத்துக்கொள்வோம். அந்த ஏட்டின்படி முதலில் எழுத்துக்களை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது நமக்கு முதலில் இந்த ஏடு ஏற்கனவே நாம் பார்த்த ஏடுதான். இருப்பினும் கூடுதலான தகவல்கள் சொல்ல இருப்பதால் பழக்கப்பட்ட இந்த ஏட்டினையே இன்றைய பயிற்சிக்கு நான் எடுத்துக்கொள்ள இருக்கின்றேன். இந்த ஏட்டின் முதல் ஏட்டில் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஏட்டில் வலதுபுறத்தில் அறிவோம் என்கிற ஒரு சொல் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் கீழ் 50 என்கிற ஏட்டு எண் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏட்டினை நாம் அடையாளப்படுத்தும் பொழுது, எழுத்துக்களை அடையாளப்படுத்தும் பொழுது கே கால் நடு, கே கால் நடி, டாட, வே கு, சே கால், ரு ப, ந க, லு. அது இந்த எழுத்து காக்க இக்கு காவாக கூட்டெழுத்தாக எழுதப்பட்டிருக்கிறது. க க ழ கு, கே கால் டு, க க, இங்கேயும் கூட்டெழுத்தாக க க கூட்டெழுத்தாக எழுதப்பட்டிருக்கிறது. ச மை
ந த நீ ரு. கே கால் டி ஏ ந நா இ ர ஞ ச ம ந ரை க க ரு வி நீ ல சு லை சே இ து க ந ட நீ ரு. து ந ட க ந ட ம ப ட க கே கால் டு த வே ஞ சு ர நு ட ல து நீ க க வே ல நீ ட ட நீ ரு. சே கால் ல ல ரி ய பு த ப பி ச ர சு பி ல லி சு லி ய ம சு ட ரி ட டே ரி த த. இது இத்து த கூட்டெழுத்தாக இருக்கிறது. நீ ரு. இப்படியாக இந்த முதல் ஏட்டின் 4 வரிகள் படிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த ஏட்டில் சே ந டு பே கால் ர க இ லை ம லை ஏ டு த த. இதுவும் கூட்டெழுத்தாக இருக்கிறது. வ ந கு ந மு து கு சே வை ய கால் ய நீ மீ ர த த நீ ரு. சி வ ப த தி இ ல ல கால் த மு ரு மு ட ர நே ஞ ச ம தி டு. இது கூட்டெழுத்து க கி. ட க கே டு கால் டு த த நீ ரு. ஆ ந ட ந வ க ந ட மு த ல வ ந ங கி த து தி. இங்கே இத்து தீன்னு கூட்டெழுத்து போடப்பட்டிருக்கிறது. இத்து தி ட ஆ ந மை ய கால் ய வ இந்து த நீ ரு. அ டி ய வ ர க க ரு ல கி ரு பை பே கால் ழி ப ழ நீ ய ந கி ரி ஆ ரு மு க வ கால் தி ரு வே இன் ந நீ ரே. இப்படியாக இந்த அடுத்த வரி அடுத்த ஏட்டின், அதாவது இந்த 50வது ஏட்டினுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏட்டினுடைய 4 வரி படிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஏடுகள் ஒரு ஏட்டின் 2 பக்கங்கள் படிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது நாம் கூடுதலாக அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரிந்து கொள்ள போகிறோம் என்று பார்த்தோம்னால், மெய்மயக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இன்றைய வகுப்பில். ஏற்கனவே இனவெழுத்துகளுக்கு மட்டும் நாம் புள்ளி வைத்துக் கொண்டிருந்தோம். மற்ற புள்ளிகளை நாம் சொற்களை அடையாளப்படுத்தி கொண்டு புள்ளி வைத்து படித்துக் கொண்டிருந்தோம். இன்றைய நிலையில் மெய்மயக்கங்களுக்கு எவ்வாறெல்லாம் புள்ளி பெறும், எந்தெந்த எப்படியெல்லாம் மெய்மயக்கங்கள் அமையும் என்று இன்றைய பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். மெய்மயக்கம் அல்லது மெய்மயக்கம் அல்லது மெய்யொலி கூட்டம் என்று வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லில் மெய்யெழுத்துக்களை அடுத்தடுத்து வருவதை இது குறிக்கும். 2 மெய்கள் இணைந்து வருவது பெரும்பான்மை. அரிதாக 3 மெய்கள் கூட ஒரு நேரத்தில் வரக்கூடிய சொற்களும் நம்முடைய மொழியில் உண்டு. 2 மெய்கள் இணைந்து வருவது இரு மெய்மயக்கம் என்று சொல்லுகின்றோம். இதனை உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று கூறலாம். 3 மெய்கள் இணைந்து வருவதை 3 மெய்மயக்கம் என்று சொல்லலாம். இதனை ஈரொற்று மயக்கம் அல்லது ஈரொற்று மெய்மயக்கம் என்று கூறலாம். தமிழ் மரபுப்படி மெய்மயக்கங்கள் சொற்களின் இடையில் மட்டுமே வரும், முதலிலும் இறுதியிலும் வராது. ஒரு சொல்லின் முதலிலும் கடைசியிலும் மெய்மயக்கங்கள் வராது. சொற்களுக்கு நடுவில் மட்டுமே மெய்மயக்கங்கள் ஏற்படும். ஆனால் அண்மை காலத்தில் நாம்
பிறமொழி சொற்களை அதிகமாக கையாண்டு கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒலிப்பு, அந்த பிறமொழி சொற்களின் ஒலிப்பு மாறாமல் எழுத வேண்டும் என்பதற்காகவும் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அந்த மொழியினுடைய முதலிலும் கடைசியிலும் மெய்மயக்கம் வரும் போல சொற்களை அமைத்து பேசுகின்றோம். பிரசாதம், கிரைம் என்று வரக்கூடிய இந்த சொற்களில் தொடக்கத்தில் மெய்மயக்கம் இடம்பெற்றிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பேங்க், சிமெண்ட் போன்ற சொற்களில் கடைசியில் மெய்மயக்க எழுத்துக்கள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி மொழிக்கு இடையில் மட்டுமே தமிழ் சொற்களில், தமிழ் மொழி சொற்களில் மெய்மயக்க சொற்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பிறமொழி சொற்களில் சொல்லுக்கு முதலிலும் கடைசியிலும் மெய்மயக்க எழுத்துக்கள் அமைந்திருப்பதை காணுகின்றோம். இது நம்முடைய மரபுக்கு உகந்தது அல்ல. நாம் உடல்நிலை மெய்மயக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது முதலில் மெய்மயக்கம் என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். ஒரு ஒற்று, அந்த ஒற்றினை தொடர்ந்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்து. நம்முடைய உயிர்மெய் எழுத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் மெய்யெழுத்து கூட்டல் உயிரெழுத்து, இதுதான் உயிர்மெய் எழுத்தாக அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மெய்யெழுத்து இருக்கிறது என்றால் அந்த மெய்யினை தொடர்ந்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்தில் முதலில் மெய்யெழுத்து இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இரண்டு மெய்கள் தோன்றக்கூடிய மெய் ஒன்று, மறைந்திருக்கக்கூடிய உயிர்மெய்யில் மறைந்திருக்கக்கூடிய மெய் ஒன்று என்று இரண்டு மெய்கள் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று அமைந்திருப்பதைத்தான் மெய்மயக்கம் என்று சொல்லுகின்றோம். இந்த மாதிரி இரண்டு மெய்களும் வெளிப்படையாக தோன்றக்கூடிய மெய்களும் உண்டு, மறைமுகமாக தோன்றக்கூடிய மெய் மூன்றாவது மெய்யாகவும் ஒரு மெய் அமைந்திருக்கக்கூடியதைத்தான் நாம் முன்னாலே சொன்னோம். இரு மெய்மயக்கம், மூன்று மெய்மயக்கம் என்று வரக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த அமைப்புகளை நாம் சொல்லலாம். இந்த மாதிரியான மெய்மயக்கங்களுக்கு என்ன மாதிரியான சொற்களை நாம் எப்படி பிரிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம், ஈரொற்று மெய்மயக்கம், ஈரொற்று மயக்கம் என்று மூன்று நிலைகளாக பிரிக்கலாம். உடல்நிலை மெய்மயக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு மெய்யெழுத்து இரட்டைத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். அதே, அதாவது ஒரு இரண்டு மெய்யெழுத்து வருவது, ஒரே வகையான எழுத்து வருவது, இரட்டைத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். இப்ப க வருதுன்னா வெளிப்படையாக தோன்றக்கூடிய மெய்யெழுத்து இக்கு, உயிர்மெய்யில் இன்னொரு இக்கு இருக்க வேண்டும். அது போன்ற சொற்கள், அதாவது வறுக்க எழுத்துக்களில் காங்க, க, கி, கு, கு, கே, இது போல கௌவரை இருக்கக்கூடிய அந்த 12 உயிர்மெய் எழுத்துக்களுக்கும் இக்கு அடிப்படையாக அமைந்து அந்த இக்கு கூட்டல் உயிரெழுத்து. அப்போ வெளிப்படையாக தோன்றக்கூடிய ஒரு மெய்யெழுத்து, அதனுடைய வறுக்க எழுத்தினுடைய மெய்யெழுத்து, இப்படி அமையக்கூடியதுதான் உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொல்லுகின்றோம். இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கின்றன. கசடத்த பரங்கஞ்சன நமன என்று 3 இன எழுத்துக்கள்ல இர், இழ் என்கிற 2 எழுத்துக்கள் தவிர்த்து எஞ்சி இருக்கக்கூடிய 16 மெய் எழுத்துக்களும்
அந்த எழுத்துக்களுடைய உடல்நிலையாக தம்முடன் தாமே மயங்கி வரக்கூடியதாக இந்த 16 எழுத்துக்களும் அமைந்திருக்கு. இல் தவிர. இதற்கு நாம் எடுத்துக்காட்டு என்று பார்க்கும் பொழுது அக்கு அக்கு என்பதில் இக், கு என்பதில் இக்கு கூட்டல் ஊ இருக்கிறது. அப்போ இங்க பார்க்கும் பொழுது இக் கூட்டல் இக் கூட்டல் அ கு ஊ என்று பார்க்கும் பொழுது இங்கு தம்முடன் தாமே மயங்கி வந்திருக்கிறது. அதாவது இக்குடன் இன்னொரு இக்கு மயங்கி வந்திருக்கிறது. அதனால் இது உடல்நிலை மெய்மயக்கம். இதே போலதான் அச்சு, அட்டு, அத்து, அப்பு, ஐயம், அவ்வை, கவ்வு, சுற்றம், அங்கனம், அஞ்ஞான்று, அன்னம், அந்து, அம்மா, அள்ளி, அள்ளல், அன்னை. இந்த 16 சொற்களிலும் அதனுடைய மெய்யெழுத்து முதலில் சொல்லின் இடையில் வெளிப்படையாக தோன்றிய மெய்யெழுத்தினுடைய அதே மெய்யெழுத்து உயிர்மெய்யில் தோன்றி வந்திருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இப்போ இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் உடல்நிலை மெய்மயக்கம் என்று நாம் சொல்லுகின்றோம். இதுல நாம குறிப்பா இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஆகிய மெய்கள் வேறு மெய்களில் மயங்காமல் தம்முடன் மட்டுமே மயங்கும். வேறு மெய்கள் இதற்கு பக்கத்துல வராது. கசத்தப்பை என்கிற அந்த கசத்தப்பை என்கிற 4 மெய்கள் தம் மெய்யுடன் மட்டுமே அடுத்து தன்னுடைய உயிர்மெய் எழுத்து வந்தால் மட்டுமே முதலில் அந்த இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ வரும். இப்ப இக்கு வருது அப்படின்னா அதனை தொடர்ந்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்து க, க, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ. இந்த 12 எழுத்துக்கள் மட்டுமே வரும். அதே போல இச்சு வந்திருக்கிறது என்றால் ச, ச, சி, சி, சு, சு, செ, செ, சை, சோ, சோ, சௌ என்கிற 12 சகரத்தினுடைய வர்க்க எழுத்துக்கள் மட்டுமே வரும். இத்து வந்திருக்கிறது என்றால் த, தா, தி, தி, து, து, தே, தே, தை, தோ, தோ, தௌ என்கிற 12 வர்க்க எழுத்துக்கள் தகரத்தினுடைய வர்க்க எழுத்துக்கள் மட்டுமே வரும். இப்பு வந்திருக்கிறது என்றால் ப, பா, பி, பி, பு, பூ, பே, பே, பை, போ, போ, பௌ என்கிற பகரத்தினுடைய 12 வர்க்க எழுத்துக்கள் மட்டுமே வரும். அப்போ இந்த 4 எழுத்துக்களுக்கு மட்டும் வேறு மெய் எழுத்துக்கள் மெய் மயக்கமாக வராது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேற்றுநிலை மெய்மயக்கம். 2 வேறு மெய்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம். அப்படி பார்க்கும் பொழுது உடல்நிலை மெய்மயக்கத்தில் மட்டுமே வரக்கூடியது என்று சொன்ன கசத்தப்பே என்கிற 4 மெய்யெழுத்துக்கள் தவிர எஞ்சி இருக்கக்கூடிய இங்கு, இங்கு, இட்டு, இன்னு, இந்து, இம்மு, ஈய, இரு, இல்லை, இவ்வு, இழு, இல்லை, இரு, இன்னு ஆகிய 14 மெய்யெழுத்துக்களும் வேற்று நிலையில் மெய்மயக்கமாக வரும். இதுல இர், இழ் ஆகிய 2 மெய்களும் அதே மெய் எழுத்தோடு வராது. ஏனைய எழுத்துக்கள் வரலாம். கசத்தப்ப என்னும் மெய்களை தொடர்ந்து வேறு மெய்கள் வராது என்று முன்னாலேயே சொன்னேன். முன்னிலையில் பார்க்கும் பொழுது தனித்தனியாக இந்த 14 எழுத்துக்களையும் தனித்தனியாக பார்ப்போம். எந்தெந்த எழுத்துக்களுக்கு எந்தெந்த எழுத்துக்கள் அதனுடைய வர்க்க எழுத்துக்களாக அமையும், வேற்று நிலையில் அமையும் என்பதை பார்க்கும் பொழுது இங்கு
என்ற மெய்யெழுத்துக்கு அடுத்து ககரமெய் மயங்கும். ககரத்தில் வரக்கூடிய 12 வருக்கை எழுத்துக்களும் இங்குக்கு முன்னாலே இங்குக்கு அடுத்து அமையக்கூடும். இப்படி பார்க்கும் பொழுது அங்கி, அங்கு, அங்கூடம், அங்கே, அங்கை, எங்கோமான், எங்கோ, தங்கம், வங்காளம் போன்ற சொற்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இங்கு என்கிற தோன்றக்கூடிய மெய்யெழுத்தில் தோன்றாத அகர உயிர்மை இருக்கக்கூடிய மெய்யெழுத்தாக ககரமெய் அமையும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக டன்னகரத்தினுடைய முன்னிலையில டன்னகர மெய்யினை தொடர்ந்து ககர உயிர்மெய்யோ, சகர உயிர்மெய்யோ, ஞகர உயிர்மெய்யோ, டகர உயிர்மெய்யோ, பகர உயிர்மெய்யோ, மகர உயிர்மெய்யோ, யகர உயிர்மெய்யோ, வகர உயிர்மெய்யோ வந்து வேற்றிநிலை மெய்மயக்கமாக அமையும். அப்படி பார்க்கும் பொழுது வெண்கலம், கண்காட்சி, வெண்சோறு, மண் சேறு, வெண்ஞமலி, உண்ஞமலி, மண்டலம், வண்டல், நண்பகல், நண்பன், வெண்மலர், உண்மை, மண் யாது, மண் வலிது, வெண் விசும்பு என்ற சொற்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது டன்னகர ஒற்றினை தொடர்ந்து ககர உயிர்மை அமைந்திருக்கிறது, சகர உயிர்மை அமைந்திருக்கிறது, ஞகர உயிர்மை அமைந்திருக்கிறது, டகர உயிர்மை அமைந்திருக்கிறது, பகர உயிர்மை அமைந்திருக்கிறது, மகர உயிர்மை அமைந்திருக்கிறது, யகர உயிர்மை அமைந்திருக்கிறது, வகர உயிர்மை அமைந்திருக்கிறது. அதே போல இம் என்னும் மெய்யெழுத்தினை தொடர்ந்து பகர யகர வகர மெய்கள் மயங்கும். அதாவது பகர வருக்கத்தினுடைய எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள், யகர வருக்கத்தினுடைய எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள், வகர வருக்க எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள் என்று அமையும். அப்படி பார்க்கும் பொழுது கம்பன், களம் யாது, புலம் யாது, களம் வலிது, வளம் வரும் என்று மகர ஒற்றினுடைய எழுத்தினுடைய அடுத்து வரக்கூடிய அந்த உயிர்மை எழுத்துக்கள் பகரமாகவும் யகரமாகவும் வகர வருக்க எழுத்துக்களாகவும் அமைந்திருப்பதை நாம் இங்கே காணுகின்றோம். அதே போல இவ் என்னும் ஒற்றெழுத்தினுடைய முன்னிலையில் யகரமெய் மயங்கும். அதாவது யகர வருக்க எழுத்துக்களில் வரக்கூடிய யகர உயிர்மை எழுத்துக்களில் வரக்கூடிய அந்த இ வரும். வகரத்தின் முன்னிலையில் யகரமெய் வரும். அப்படி பார்க்கும் பொழுது தெவ்யாது என்கிற மாதிரியான சொல் அமைந்திருக்கிறத பார்க்கலாம். இன் என்னும் முன்னிலையில் ககரமெய் வரும். அப்படி பார்க்கும் பொழுது அங்கி, அங்கு என்ற சொற்களை இதுக்கு நாம் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். அதே போல இஞ்சி என்கிற மெய்யெழுத்துக்கு அடுத்து சகர யகர மெய்கள் மயங்கும் என்று சொல்லலாம். சகரத்தினுடைய வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ யகரத்தினுடைய வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ இஞ்ச் என்னும் ஒற்றெழுத்தினை அடுத்து அமையும். அப்படி பார்க்கும் பொழுது அஞ்சாமை, அஞ்சி, உறிஞ்சாது போன்ற சொற்களை இதற்கு நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்து முன்னிலையில் தகர யகர மெய்கள் மயம்.
தன்னகரத்தினுடைய ஒற்றினுடைய மெய்யினை அடுத்து தகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ யகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ நகர ஒற்றினுடைய அடுத்து தோன்றும். அப்படி பார்க்கும் பொழுது வெட்கம், வந்து, வந்தான், வந்த, வெறிஞாது என்கிற சொற்களை இங்கு நாம் சொல்லலாம். அதே போல டகர ரகர மெய்யெழுத்துக்களுக்கு முன்னிலையில் ககர சகர பகர மெய்கள் மயம். டகர எழுத்து இட்டு வந்துருச்சுன்னா அதனை தொடர்ந்து வரக்கூடிய உயிர்மை எழுத்து ககர வருக்க எழுத்துக்களாகவோ சகர வருக்க எழுத்துக்களாகவோ பகர வருக்க எழுத்துக்களாகவோ அமையும். அப்படி பார்க்கும் பொழுது இட் என்கிறதுக்கு வெட்கம், வெட்சி, மாட்சி, நட்பு, நுட்பம் என்கிற மாதிரியான சொற்களை நாம் இதற்கு அடையாளமாக சொல்லலாம். அதே போல ரகர மெய்யுக்கு அடுத்து ககர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ சகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ பகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ அமைந்து வேற்றிநிலை மெய்மயக்கம் தரும். அப்படி பார்க்கும் பொழுது கற்க, கற்சிலை, கற்பவை என்ற சொற்களை நாம் இதற்கு உதாரணமாக சொல்லி சொல்லலாம். அடுத்ததாக இன் என்னும் மெய்யெழுத்தினுடைய முன்னிலையில் ககர சகர ஞகர பகர மகர யகர வகர ரகர போன்ற மெய்கள் மையம். இந்து என்று இன் என்ற ரன்னகர ஒற்றினடை அடுத்து ககர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ சகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ ஞகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ பகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ மகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ யகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ வகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ ரகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ அமைந்து வேற்றிநிலை மெய்மயக்கமாக அமையும். இதற்கு உதாரணங்களை பார்க்கும் பொழுது பொன்களம், புன்செய், புன்யமலை, புன்பயிர், நன்மை, பொன்யாது, பொன்வலிது, தென்றல் போன்ற சொற்களை இதற்கு நாம் அடையாளப்படுத்தி சொல்லலாம். அதே போல இல் இல் என்ற மெய்யெழுத்துக்களுக்கு அடுத்து ககர சகர பகர யகர வகர மெய்கள் மையங்கும். அதாவது இல் இல் என்ற மெய்யெழுத்தினை தொடர்ந்து ககர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ சகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ பகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ யகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ வகர வருக்க எழுத்துக்களில் ஒன்றோ நின்று வேற்றிநிலை மெய்மயக்கமாக அமையும். அப்படி பார்க்கும் பொழுது கால்கோள், வல்சி, கல்பாக்கம், நல்யாறு, பல்வலி என்று லகர ஒற்றுக்கு ககர சகர பகர யகர வகர மெய்கள் மயங்கி இருப்பதை இங்கு நாம் சுட்டிக்காட்டலாம். அதே போல இல் என்பதற்கு கொள்கலம், வாள் சிறிது, வாள் பெரிது, வாள் யாது, கல்வன் என்ற சொற்களை ககர சகர பகர யகர வகர மெய்களாக மெய்கள் மயங்கி இருப்பதை ல ல என்கிற எழுத்துக்கு இங்கு அடையாளமாக சுட்டிக்காட்டலாம். அதே போல யகர ரகர ழகர ஆகிய மூன்று மெய்யெழுத்துக்களுக்கு முன்னிலையில் ககர சகர ஞகர தகர நகர பகர மகர வகர ஆகிய மெய்கள் மயங்கும்.
அப்படி பார்க்கும் பொழுது யகரத்தினுடைய மெய்யினை தொடர்ந்து ககர சகர ஞகர தகர நகர பகர மகர வகர ஆகிய மெய்களுக்கான சொற்களை பார்க்கும் பொழுது பொய்கை, மொய்குழல், வேய் சிறிது, வேய் சினம், வேய் ஞான்ற, நெய்தல், நெய்யாது, நொய்து, மெய் நீண்டது, மெய் பெரியது, பேய் மனம், பேய் வலிது என்று யகர ஒற்றினை தொடர்ந்து வரக்கூடிய ககர சகர ஞகர தகர நகர பகர மகர வகர மெய்கள் வேற்றி நிலை மெய்மயக்கம் பெற்ற சொற்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதே போல இடையின மெய்யினை தொடர்ந்து வரக்கூடிய ககர சகர ஞகர தகர நகர பகர மகர வகர மெய்கள் வேற்று நிலையில் மெய்மயக்கமாக வரக்கூடிய சொற்களுக்கு வேர்கள், வேர் சிறிது, தேர்தல், நீர்நிலை, மார்பு, கூர்மை, வியர்வை போன்ற சொற்களை இந்த இடையின ரகர ஒற்றிற்கு வேற்று நிலை மெய்மயக்கமாக வரக்கூடிய சொற்களை நாம் அடையாளப்படுத்தி பார்க்கலாம். ரகர ஒற்றுக்கு முன்னிலையில் ககர சகர ஞகர தகர நகர பகர மகர வகர மெய்களுக்கு மூழ்கினான், பாழ் செய்து, வீழ் ஞான்ற, ஆழ்தல், வாழ்நாள், வாழ்பவன், வாழ்மனை, வாழ்வு என்ற சொற்களை நாம் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இப்படியாக வேற்று நிலை மெய்மயக்கங்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த 14 எழுத்துக்களுக்கும் கசதப என்கிற 4 வல்லின எழுத்துக்கள் தவிர ஏனைய 14 எழுத்துக்களும் வேற்று நிலையில் மெய்மயக்கம் பெற்று அமைந்திருக்கக்கூடிய நிலைகளை பார்த்தோம். அதே போல ஈரொற்று மெய்மயக்கம் அல்லது ஈரொற்று மயக்கம் என்று சொல்லக்கூடியது என்ன என்று பார்க்கும் பொழுது வெளிப்படையாக 2 ஒற்றெழுத்துக்கள் அதாவது மெய்யெழுத்துக்கள் தெரியும். மறைமுகமாக ஒரு உயிர்மெய் எழுத்தில் ஒரு ஒற்று இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது 3 ஒற்றுக்கள் தொடர்ச்சியாக வரும். வெளிப்படையாக மொழிக்கு இடையில் வெளிப்படையாக 2 ஒற்றுக்கள், உயிர்மெய் அடுத்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்தில் உயிர்மெய், மெய் கூட்டல் உயிர் அந்த மெய், இப்படியாக 3 எழுத்துக்கள் தொடர்ந்து மெய் எழுத்துக்களாக வரக்கூடியது 3 மெய் எழுத்துக்கள் வரக்கூடியது ஈர் ஒற்று மெய்மயக்கம் அல்லது ஈர் ஒற்று மயக்கம் என்று சொல்லலாம். இது எந்த எழுத்துக்களுக்கெல்லாம் வரும் என்று பார்க்கும்போது யகர ரகர ழகர ஒற்று எழுத்துக்களுக்கு மட்டுமே வரும். ஏனைய 15 எழுத்துக்களுக்கு ஈரொற்று மெய்மயக்கம் அமையாது. யகர ஒற்றினை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த யகர ஒற்று கூட எந்தெந்த எழுத்துக்களுக்கு வரும் என்று பார்க்கும் பொழுது கசதப அதனுடைய இணை எழுத்தான ஞஞனம கங்க சங்க தன பம என்கிற இந்த 8 எழுத்துக்களுக்கு மட்டுமே ஈரொற்று மெய்மயக்கம் அமையும். அப்படி பார்க்கும் பொழுது யகர ஒற்றினை தொடர்ந்து வல்லினத்தில் கசதப என்கிற 4 ஒற்றுக்களும் மெல்லினத்தில் ஞஞனம என்கிற 4 ஒற்றுக்களும் மெய்மயக்கமாக ஈரொற்று மெய்மயக்கமாக அமையக்கூடிய சூழல் நம்முடைய மொழியில் அமையப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது உய்க்க நாய்க்கால், பாய்ச்சி காய்ச்சல், காய்த்தல் மேய்த்தல், வாய்ப்பு வாய்ப்புண், காய்கனி வேங்குழல், தேஞ்சது மெய்ஞானம்,
காய்ந்த, பாய்ந்தது, மெய்மயக்கம், மெய்மை என்ற சொற்களை எல்லாம் பார்க்கும் பொழுது வெளிப்படையாக இரண்டு மெய்யெழுத்துக்கள் நமக்கு தோற்றம் பெறுகின்றன. அந்த வெளிப்படையாக தோன்றக்கூடிய அந்த மெய்கள் யகரத்தை முதல் மெய்யாக கொண்டு இரண்டாவது மெய்யாக கசதப ஞஞனம என்கிற மெய்யெழுத்துக்கள் இரண்டாவதாக அமைந்து இரண்டாவது எழுத்தினுடைய மெய்யெழுத்தினை தொடர்ந்து அந்த எழுத்தினுடைய உடல்நிலை மெய்மயக்கமாக அமையக்கூடிய சொற்கள் நமக்கு இங்கே அமைந்திருக்கிறது. அதே போல இடைநிலை இரு என்கிற அந்த முதல் மெய்யினை தொடர்ந்து இரண்டாவது மெய்யாக வரக்கூடியது கசதப்ப ஞஞனம என்கிற ஒற்றெழுத்துக்கள் இரண்டாவது மெய்யெழுத்தாக வந்து இரண்டாவது மெய்யெழுத்தாக கசதப்ப வரும் பொழுது அதனுடைய மெய்யெழுத்து அதனுடைய வர்க்க எழுத்துக்களே மூன்றாவது மறைமுக மெய்யெழுத்தாக அங்கே அமையும். அப்படி பார்க்கும் பொழுது பீர்க்கு, பார்க்கிறான், தேர்ச்சி, உயர்ச்சி, பார்த்தல், சேர்த்தல், கூர்ப்பு, தீர்ப்பு, நேருங்கால், ஆண்கோடு, நேர்ச்சிலை, சேர்ந்திசை, சேர்ந்து, நேர்புறம் என்ற சொற்களை இதற்கு நாம் உதாரணமாக சொல்லி செல்லலாம். அதே போல இழ் என்கிற ஒற்றினை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாவது ஒற்று கசதப்ப ஞஞனம என்கிற ஒற்றுக்கள் அமையும். இந்த கசதப்ப என்கிற ஒற்று அமைந்திருந்ததுன்னா அதனுடைய வர்க்க எழுத்துக்களில் ஒன்றாகவே அமைந்திருக்கும் மூன்றாவது மெய். அப்படி பார்க்கும் பொழுது வாழ்க்கை, தாழ்ச்சி, வீழ்ச்சி, தாழ்த்தல், வாழ்த்து, காழ்ப்பு, தாழ்பால், தாழ்குலை, பாழ்கிணறு, தாழ்ச்சிலை, தாழ்ந்திரன், வாழ்ந்து, வீழ்படை என்கிற சொற்களை இதற்கு நாம் உதாரணமாக சொல்லலாம். இங்கே ஈரொற்று மெய்மயக்கம் வந்திருக்கக்கூடிய சூழலில் முதல் ஒற்று என்கிற மெய்யெழுத்துக்கள் வந்தபோது இரண்டாவது ஒற்று கசதப்ப என்று வந்திருந்ததுன்னா மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ஒற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்து இரண்டாவது மெய்யெழுத்தினுடைய வர்க்க எழுத்துக்களில் ஒன்றாக அமைந்திருக்கு. ஆனா யகர ஒற்று, ரகர ஒற்று, ழகர ஒற்றினை தொடர்ந்து மெய்யெழுத்துக்களில் மெல்லின எழுத்துக்களில் என்ற ஒற்றுக்களில் ஒன்றாக இரண்டாவது ஒற்று வெளிப்படையாக அமைந்திருக்கும் பொழுது மூன்றாவது எழுத்து மூன்றாவது உயிர்மெயில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து எந்த எழுத்தாக அமைந்திருக்கும் என்று பார்க்கும் பொழுது இங்கே நாம் இணை எழுத்துக்கு போக வேண்டும். இணை எழுத்து எப்படி இருக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா முதலில் மெல்லினம் இடம்பெற்றிருக்கும், அடுத்து வரக்கூடியது வல்லினமாக இடம்பெற்றிருக்கும். இந்த மாதிரி மெல்லினம் பற்றிருந்த மெல்லின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அந்தந்த மெல்லினத்துக்கு அடுத்து வரக்கூடிய, அதாவது வல்லினத்துக்கு அடுத்து வரக்கூடிய மெல்லினம் வல்லினத்துக்கு இணை எழுத்து. இப்போ கக்கு
சாவுக்கு ஞ, டாவுக்கு ந, தாவுக்கு ந, பாவுக்கு ம, ராவுக்கு ந. இப்படியாக ஒவ்வொரு மெல்லினத்துக்கும் அதனுடைய முன்னால வரக்கூடிய வல்லெழுத்து இணை எழுத்தாக அமைந்திருக்கும். அப்போ எழுத்துக்களில் முதலில் மெல்லின எழுத்துக்களும் அடுத்து வல்லின வறுக்க எழுத்துக்களில் ஒன்றோ வரும்போது முதலில் இடம்பெற்ற மெல்லினம் புள்ளி பெறும். பங்கு, பஞ்சு, பண்டு, தந்து, பாம்பு, பன்றி போன்ற மாதிரியான சொற்களை இவ்வாறு நாம் இதுவரை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த நிலையில தான் இந்த ஈரொற்று மெய் மயக்கத்திலையும் கசதப என்கிற அந்த 4 வல்லெழுத்துக்களை தவிர்த்து இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ஏறவுக்கு அடுத்து இரண்டாவது அமைந்திருக்கக்கூடிய இங்கு, இங்கு, இந்து, இம்மு என்கிற எழுத்துக்கள் இரண்டாவது வெளிப்படையாக தோன்றக்கூடிய மெய் எழுத்தினை தொடர்ந்து வரக்கூடிய அந்த மூன்றாவது மெய் எழுத்து, அந்த உயிர்மெய் எழுத்து எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அது அதனுடைய இணை எழுத்தாக அமைந்திருக்கும். நே இருந்ததுன்னா அடுத்து இக்கு இருக்கும், ஞ இருந்துச்சுன்னா அடுத்து இச்சு இருக்கும், இந்து இருந்துச்சுன்னா அடுத்து த இருக்கும், இம்மு இருந்துச்சுன்னா மே இருக்கும், மே இல்லைன்னா பே இருக்கும். இப்படியாக இந்த மெய் மயக்க சொற்கள் அமைந்திருக்கும். உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் ஈரொற்று மெய்மயக்கமாகவும் அமைந்து இந்த சொற்கள் நம்முடைய மொழியில் அமைந்து புள்ளி எழுத்துக்களாக நமக்கு விளக்கம் தருகின்றன. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் முதலில் படித்த அந்த சூடியில் இங்கே எழுதி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த எழுதி காட்டப்பட்ட இந்த எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் இணை எழுத்துக்களுக்கு புள்ளி பெற்றிருக்கின்றன, உடல்நிலை மெய்மயக்கமாக எந்தெந்த எழுத்துக்கள் புள்ளி பெற்றிருக்கின்றன, வேற்றுநிலை மெய்மயக்கமாக எந்தெந்த எழுத்துக்களுக்கெல்லாம் புள்ளி பெற்றிருக்கின்றன என்பவற்றை இந்த நிலையில் நாம் கொண்டு பார்க்க போகின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே கோ இருக்கிறது, கொண்டு, இங்கே டகர இருக்கிறது, இங்கே இன் ஆகுகிறது. இது டகரத்துக்கு இணை எழுத்து டன்னகரம். அதே போல டி இருக்கிறது, இங்கே ந இருக்கிறது. ந டி வந்ததுனால இங்கே ந மட்டும் தனியா இருக்கிறதுனால அது இந்த ஆகிறது இணை எழுத்து. இப்போ ஒரே இணை எழுத்து ட ட வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் ட புள்ளி பெறும். இது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறது தான். அப்புறம் சோறு ப க க இருக்கு. இப்போ கு அதனுடைய இணை எழுத்து ஞ. அதே போல க ரெண்டு க இருந்ததுன்னா முதல் க புள்ளி பெறும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையிலே முதல் க புள்ளி பெறுது. கோடு அதே போல இங்கே ரெண்டு க இருக்கு, முதல் க புள்ளி பெறுது. இங்கே தகரம் இருக்கு, நகரம் இருக்கு, தகரம் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இணை எழுத்தாக இணை எழுத்து அமைப்புல இந்து இங்கே புள்ளி பெறுது. நீரு குடி இங்கே இரண்டு ந இருக்கிறதுனால முதல் ந புள்ளி பெறுது. இங்கே ர ஞ இருக்கு. அப்போ ரகரம் ரகரம் வேற்றுநிலை மெய்மயக்கமாக இந்த இஞ்சு நகரம் இஞ்சு ஆகிறது. வேற்றுநிலை மெய்மயக்கமாக இஞ்சு இங்கு ஆகிறது.
இங்க 2 க இருக்கிறதுனால முதல் க புள்ளி பெறுது. அதே போல இந்த சகரம் இருக்கு இல்லையா, இது தனி எழுத்து ல. இங்கே ந ட, அதே போல ந ட, இதெல்லாம் இணை எழுத்துக்களா புள்ளி பெறுது. அதே போல ந ட, ப ம, ப ம பகரத்துக்கு முன்னாடி ப இருக்குது, ம இருக்குது, ப இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனுடைய இணை எழுத்து ம. ஞ இருக்கு, சு இருக்கு. அப்போ இது வேற்றுநிலை மெய் மயக்கமாக மயங்குது. ல இருக்கு, இது வந்து வேற்றுநிலை மெய் மயக்கமாக வரும். க க தம்முடன் தாமே வரும். ட ட இருக்கு, முதல் ட புள்ளி பெறும். இங்க ல ல இருக்கு, முதல் ல புள்ளி பெறும். ப பி இருக்கு, ப புள்ளி பெறும். ல லி இருக்கு, ல புள்ளி பெறும். ம சு இருக்கு, ய ம சு இருக்கு, ம புள்ளி பெறும். ட ரி ட டே ட புள்ளி பெறும். த த த புள்ளி பெறும். ட டு ந புள்ளி பெறும். ர ராவுக்கு அப்புறம் க இருக்குது, அதனால பொருள் என்று புள்ளி பெறும். வேற்றுநிலை மெய் மயக்கமாக வரும். மலை த த இருக்கு, த புள்ளி பெறும். வன் பூன் யாய். இங்கே இடையின ரகரம் வந்திருக்கிறது. இடையின ரகரம் வந்து கசத்தப்ப வரும் பொழுது அந்த இடையின ஒற்று அடுத்ததாக த த இருக்கு, முதல் த புள்ளி பெறும். அப்போ இது என்ன ஆகும்னா இங்கே ஈர் ஒற்று மெய்மயக்கமாக இருக்கு. த தீ இருக்கு, முதல் த புள்ளி பெறும். ல ல இருக்கு, முதல் ல புள்ளி பெறும். ட ர ர ந இருக்கு, ர ந இருக்கு, ர வேற்றுநிலை மெய்மயக்கமாக புள்ளி பெறும். ஞ ச ஞ வந்து இணை எழுத்தாக புள்ளி பெறும். ம இருக்கு, வேற்றுநிலை மெய்மயக்கமாக புள்ளி பெறும். க கி இணை எழுத்தாக புள்ளி பெறும். க கே இருக்கு, இணை எழுத்தாக புள்ளி பெறும். த த இணை எழுத்தா புள்ளி பெறும். ட ந இணை எழுத்தா புள்ளி பெறும். ட ந ட இணை எழுத்தா புள்ளி பெறும். ங கி இருக்கு, ங இணை எழுத்தா புள்ளி பெறும். த தூ இருக்கு, இணை எழுத்தா புள்ளி பெறும். அதாவது தம்மெழுத்து தாமே வந்து புள்ளி பெறுறது உடல்நிலை மெய்மயக்கம். த தி முதல் நவுக்கு மகரம் வந்திருக்குது, அதனால இங்க இன்னாகும். யாய் ந த இணை எழுத்தா புள்ளி பெறும். அதே போல இங்க ரகரம் வந்திருக்கிறது, இடையின ரகரம் வந்திருக்கிறது, இது இரு ஆகுது. அது இருக்கு அப்புறம் ஒரு ககரம் வந்திருக்கிறதுனால இதுவும்
இக்காகுது. அப்போ இது ஈரொற்று மெய்மயக்கமாக அமைகிறது. கருள் பொழி கி புள்ளி பெறுது. இப்படி புள்ளி பெறுது. இப்படியாக இந்த எழுத்துக்கள் என்னென்ன மாதிரியான எழுத்துக்கள் இங்கே புள்ளி பெற்றிருக்கிறது என்பதை இங்கே பார்த்திருக்கிறோம். இதை சொல்ல பிரிக்க போகும்போது கொண்டு, கொண்டிட்ட, வெகு சொரூபங்களு கழகு, வெகு சொரூபங்களு கழகு கொடுக்க சமைந்த நீரு. கொடி கொடி கொடியன் ஞாயிறன் சமணரை கழுவினில் சூளை செய்து கண்ட நீரு. துண்ட கண்டம் பகட ட இருக்கிறதுனால இப்போ இங்க நம்ம டாக புள்ளி பகட் கொடூரம், பகட் கொடூர வெஞ்சூர நுடல் துணிக்க வேலவ நிட்ட நீரு. சொல்லறிய பூத பிசாசு வில்லி சூனியம் சுடரிட்டெரித்த நீரு. செண்டு பொற்கையிலை பொற்கையிலை மலை எடுத்தவன், பொற்கையிலை மலை கையிலை மலை எடுத்தவன் கூன்முதுகு செவையாய் நிமிர்ந்த நீரு. சிவபத்த இல்லாத முழு மூடர் நெஞ்சம் திடுக்கிட கொடுத்த நீரு. அண்ட நவகண்ட முதல என்றுக்கு முதல் வணங்கி துதித்திட பூண்மையாய் வந்த நீரு. அடியவர் கருள் கிருபை பொழிப்பழனி யங்கிரி அருமுகவர் திருவெண்ணீரே. இப்படியாக இந்த சொற்கள் அமைஞ்சிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் ஈரொற்று மெய்மயக்கமாகவும் அமைந்திருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் இங்கே நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே இன ஒற்று என்ற நிலையில், அதாவது தம்மெழுத்து தாமே தம்மெழுத்தை தொடர்ந்து தன்னுடைய வருகை எழுத்தாகவே அமைந்திருக்கக்கூடிய நிலையில் பார்க்கும் பொழுது இங்கே க க என்கிற சொல், கொடுக்க என்ற சொல் அமைந்திருக்கிறது. துணிக்க என்ற சொல் அமைந்திருக்கிறது. வெறித்த எரித்த என்ற சொல் அமைந்திருக்கிறது. எடுத்தவன் என்ற சொல்லில் அமைந்திருக்கிறது. நிமித்த என்ற சொல், சிவபக்தன் என்ற சொல், இல்லாத என்ற சொல், திடுக்கிட என்ற சொல், கொடுத்த என்ற சொல், துதித்திட, இது போன்ற சொற்கள் தம் எழுத்தினை தொடர்ந்து, அதாவது மெய் எழுத்தினை தொடர்ந்து அதே மெய் எழுத்தே வரக்கூடிய உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்களை இங்கே நாம் பார்க்கிறோம். அதே போல வேற்றுநிலை மெய்மயக்கம் என்ற நிலையில பார்க்கும் பொழுது கொண்டு, கொண்டிட்ட, அதாவது இனமயக்கம், இன எழுத்துக்களும் அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலை எல்லாம் பார்க்கின்றோம். இது போல நிறைய சொற்கள் இங்கே அமைந்திருக்கின்றன. பங்களு, சமைந்த, சமைந்த, துண்ட கண்டம், துண்டகண்டம், வெஞ்சூர, நிட்ட, இது இல்லை, நிட்ட வேலவ நிட்ட இல்லை, செண்டு, பொற்கையிலை, கூன்முதுகு,
நெஞ்சம், அண்ட, நவகண்ட, வணங்கி, பூண்மை, அருள்கிருபை, எங்கிரி, இப்படியான சொற்கள் வேற்றுநிலை மெய்மயக்கமாக அமைந்திருக்கக்கூடிய சூழலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல ஈரொற்று மெய்மயக்கம் இங்கே இதுல என்ன வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அடியவர் கருள் கிருபை, அடியவர் என்பது அடியவர்க்கு என்று அங்கே பொருள். அடியவர்க்கு அருளுக்க, அடியவர் கருள் கிருபை, அடியவர்க்கு என்று ஈரொற்று மெய்மயக்கமாக அமைந்திருக்கிறது. கொடுக்க இங்கே நிமித்த என்ற சொல்லுல ஈரொற்று அமைந்திருக்கிறது. நிமித்த என்ற சொல்லுல, அதே போல அடியவர்க்கு என்கிற சொல்லுல ஈரொற்று மெய்மயக்கமாக அமைந்திருக்கக்கூடிய சூழலை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படியாக இந்த ஓலையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு புள்ளி எந்தெந்த எழுத்துக்களுக்கெல்லாம் வைத்து பார்க்கலாம் என்று பார்க்கும் பொழுது, இன எழுத்துக்களுக்கு புள்ளி வைக்கலாம். உடல்நிலை மெய்மயக்கமாக வரக்கூடிய எழுத்துக்களுக்கு புள்ளி வைத்து பார்க்கலாம். வேற்றுநிலை மெய்மயக்கமாக வரக்கூடிய எழுத்துக்களுக்கு புள்ளி வைத்து பார்க்கலாம். ஈரொற்று மெய்மயக்கமாக வரக்கூடிய எழுத்துக்களுக்கெல்லாம் புள்ளி வைத்து பார்க்கும் பொழுது, ஓலையில் இல்லாத புள்ளியை நாம் இவ்வாறு கணக்கீடு செய்து புள்ளி வைத்து பார்க்கும் பொழுது தமிழ் சொற்களை நாம் அடையாளப்படுத்தி விடலாம். இப்படியாக இந்த நிலையில் ஓலையில் எவ்வாறெல்லாம் புள்ளி எழுத்துக்கள் இடம்பெறும் என்று பார்க்கும் பொழுது, உடல்நிலை மெய்மயக்கமாகவும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும், ஈரொற்று மெய்மயக்கமாகவும், இன எழுத்துக்களுக்கும் புள்ளி பெற்று இந்த 4 நிலைகளில் புள்ளி எழுத்துக்கள் இடம்பெற்றது. இந்த புள்ளி எழுத்துக்களை நாம் அடையாளப்படுத்தி கொண்டோமானால் எளிமையாக ஓலையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு நாம் புள்ளி வைத்து சொற்களை அடையாளப்படுத்தி விடலாம். நண்பர்களே, இது போன்ற பயிற்சிகள் தொடர்ச்சியாக எழுத்தூசி யூடியூப் சேனலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து வெளிவருவதற்கு உங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டி இதனை, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆதரவளிக்க கேட்டுக்கொள்கிறேன். என்றும் உங்களின் முனைவர் மோகோ கோவைமணி. நன்றி, வணக்கம்.